வணக்கம் ஜாய் கிச்சனில் இன்றைக்கி நான் வந்து நண்டு கிரேவி செய்ய போகிறேன். இதுக்கு 1 கிலோ நண்டு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கிறேன். நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ கிரேவி செய்யலாம். இப்போ அடுப்பத்தை வச்சு ஒரு கடாய் வச்சுருக்கேன். இரும்பு கடாயில் நான் செய்ய போகிறேன். இது ஏற்கனவே வடை சுட்ட கடாய் தான். அதில் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது. அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரியுது. கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சம் ஜீரகம், 3 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். எந்த கிரேவி ஆகட்டும் இந்த மாதிரி நம்ம இரும்பு கடாயில் செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. நான்ஸ்டிக்கை விட இந்த மாதிரி நம்ம இரும்பில் அடிக்கடி எல்லாமே செஞ்சுக்கிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து ஒரு 10-15 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 10-15 எனக்கு சின்ன பூண்டாக இருக்கிறதுனால ஒரு 10-15 பூண்டு எடுத்துருக்கிறேன். ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, 1 ஸ்பூன் சோம்பு. இதையெல்லாம் மிக்சியில் அரைச்சிடலாம். இதை அரைச்சி இது ஃபஸ்ட்டு போட்டு அரைச்சிட்டு 2 தக்காளியும் போட்டு அதோடு சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் மிக்சியிலே போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் அரைச்சி வச்சதை போட்டுடலாம். எனக்கு சின்ன ஜாரு, அதனால் நான் வந்து இப்போ தக்காளி தனியாக அரைச்சிட்டேன். இப்போ தக்காளியை அரைச்சதையும் போட்டுடலாம். நீங்கள் பெரிய ஜாரில் போடுறா அப்படின்னா எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டுடுங்க. என்னோட சின்ன ஜார்னால தக்காளியும் போட்டு அரைக்க முடியல, அதனால் தனியாக போட்டு அரைச்சி எல்லாம் ஒன்றா கலந்தாச்சு. கொஞ்சம் நேரம் நல்லா இதோ மசாலாவோட பச்சை வாடை போகட்டும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மசாலா நல்லா வதங்கிடுச்சு. நல்லா ஆயில் தெளிஞ்சு வந்துச்சு பாருங்கள். இந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு நம்ம அப்புறம் தண்ணி ஊற்றினா தான் அதோட பச்சை வாடை நல்லா போயிடும். இல்லைன்னா ஒரு மாதிரி பச்சை வாடையே இருந்துகிட்ருக்கும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1 டீஸ்பூன் குழம்பு பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இதில் காரத்துக்கு கடைசியில் பெப்பர் பொடியும் போடணும், அதனால் காரம் பார்த்து போட்டுக்கணுங்க. கொஞ்சமாக தான் நான் போட்டிருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக ஜார் அலசின தண்ணி ஊற்றிக்கலாம், ஒரு 1/2 டம்ளர். இப்போ இந்த மசாலாவையும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ மசாலா நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வதக்கிக்கணும். நல்லா ஆயில் தெளிஞ்சு வந்துச்சு பாருங்கள் சைட்லெல்லாம். இப்போ நம்ம வந்து நண்டை போட்டுடலாம். இந்த நண்டு கிரேவி உடம்புக்கு ரொம்ப நல்லது, சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. ஒரு மாதிரி தொண்டை ஒரு மாதிரி கரகரப்பாக சளி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா இது சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது. இப்போ நல்லா வதக்கி இப்போ நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு அப்படியே இந்த மசாலாவோடு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் அப்படியே அந்த மசாலாவோட இதில் நல்லா வதக்கியாச்சு. இப்போ தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சம் நேரம் வேக விடலாம். இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம்.
இப்போ இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நண்டு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே வெங்காயத்துக்கு உப்பு போட்டிருக்கு, அதனால் பார்த்து போட்டுடுங்க. மூடி போட்டு நல்லா வேக விடலாம். கொதிக்கிற வரைக்கும் ஹையில் வைங்க. அதுக்கப்புறம் அடுப்பை கம்மி பண்ணிடுங்க. மீடியமாக வச்சு நம்ம வேக விடலாம். ஒரு 10 நிமிஷமாக மூடி போட்டு நல்லா வேக வச்சாச்சு. நண்டு சீக்கிரம் வெந்துடும். இல்லை நம்ம திறந்து வச்சு வேக வச்சோம்னா அப்படியே அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடும். நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துடும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே திறந்து வச்சு வேக விடலாம். நண்டு சீக்கிரம் வெந்துடும். வெந்தது பாருங்கள், அப்படியே அந்த ஓரமெல்லாம் இதெல்லாம் வந்து ரெட் கலர் ஆனதுமே நம்மளுக்கு நண்டு வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஒரு 1/4 மணி நேரத்தில் நண்டு வெந்துடும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே அந்த தண்ணி வற்றுற வரைக்கும் விட்டுடலாம். நீங்கள் குழம்பா வேணும்னா இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடுங்க. மல்லித்தலை கருவேப்பிலை தூவி. உங்களுக்கு புளிப்பு பத்தலைன்னா கொஞ்சம் லெமன் கூட ஊற்றிக்கலாம். கடைசியில் வாயில் வச்சு பாருங்கள். புளிப்பு கொஞ்சம் தக்காளி எல்லாம் சில தக்காளி புளிப்பே இருக்காது. அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் லெமன் கூட ஊற்றிக்கலாம். கிரேவியாக வேணும், குழம்பா வேணுன்னா இந்த பதத்தில் இப்போ ஆஃப் பண்ணிடுங்க. நான் கொஞ்சம் கிரேவியாக வைக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நேரம் சுண்ட வைக்க போகிறேன். இப்போ நல்லா சுண்டிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் பொடி போட்டுக்கலாம். கடைசியில் இப்படி பெப்பர் பொடி போடும்போது நண்டுக்கு கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும். இதில் ஒரு லெமன் புளிஞ்சி ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 லெமன், 1 டீஸ்பூன் நான் ஊற்றிருக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சே நல்லா கலந்து விட்டுக்கலாம். கடைசியாக ஒரு 1/2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இப்படி கடைசியாக தேங்காய் எண்ணெய் இந்த பெப்பருக்கு அதோட வாசனை நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு லெமன் வேண்டான்னா தக்காளி ஒரு பழம் கூட நீங்கள் புளிப்பு இல்லைன்னா ஃபஸ்ட்டே நீங்கள் அரைக்கும் போது 2 தக்காளி நான் போட்டேன். நீங்கள் 3 தக்காளி கூட போட்டுக்கலாம். நீங்கள் நல்லா நாட்டு பழமாக இருந்ததுன்னா புளிப்பு இருக்கும். சில பழத்தில் தக்காளியில் புளிப்பு இருக்காது. அப்படி புளிப்பு இல்லைன்னா வேணும்னா உங்களுக்கு லெமன் ஊற்றிக்கோங்க. இப்போ இது கூட கருவேப்பிலை மல்லித்தலை தூவிடலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். சாதத்தோடு அந்த கிரேவியை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கிரேவியெல்லாம் இரும்பு செட்டில் செஞ்சிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே விட்டிங்கன்னா வறுவல் மாதிரி ஆகும். நான் ஏற்கனவே நண்டு சுக்காவும் நண்டு கிரேவியும் போட்டிருக்கேன். அதிலெல்லாம் மசாலா வேறு வேறு மாதிரி நான் அரைச்சி போட்டிருப்பேன். ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்கும். ஒவ்வொரு மசாலா ஆட் பண்ணியிருப்பேன். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ஒவ்வொரு நண்டுலேயும் அப்படியே மசாலா வந்து நல்லா பிடிச்சிருக்குது. இந்த மசாலா கொஞ்சம் போட்டு சாதத்தில் போட்டு பிசைஞ்சி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் ரசம் வச்சுட்டு இருந்தாவே போதும். இதுக்கு வந்து இப்போ ரொம்ப டேஸ்டான நண்டு கிரேவி ரெடி. இந்த மசாலா இத்தனோடு மசாலா இருந்தாலே போதும். சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தொட்டுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ ரொம்ப டேஸ்டான நண்டு கிரேவி ரெடி. இதுபோல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.